A world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள். குரு பாதமே மதி, பகவத் பாதமே கதி. அனைவருக்கும் அன்பு சார்ந்த வணக்கங்கள். சூரிய பகவான் அஸ்வினி நட்சத்திரம் பிரயாணம் செய்யும் போது ஏப்ரல் 14 முதல் ஏப்ரல் 27 வரை பிறந்தவர்கள் எல்லாருக்குமே செய்ய வேண்டிய வாழ்வில் பரிகாரம். ஆணாக இருந்தால் மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும், பெண்ணாக இருந்தால் பூமுடி கொடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழுநோயாளிகளுக்கு உங்களால் முடிந்த மருத்துவ உதவி செய்யணும். ஆட்டோ ஓட்டுபவர்களுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவர்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறனால பெரிய மாற்றம் வரும். பொதுவாக அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, வாழ்நாளில் ஒரு முறையான சித்திரகுப்தன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். சூரிய பகவான் பரணி நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்யும் காலத்தில் பிறந்தவர்கள். உதாரணம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் மே 11ஆம் தேதி வரை பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு அற்புத வாழ்வியல் பரிகாரம். இது அந்த வாழ்நாள் முழுது செய்யணும். கண்ணு தெரியாதவங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு ஸ்டிக் வாங்கி கொடுக்கணும். ஊரோட எல்லை தெய்வங்கள் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா லைட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய வீடு யாருன்னு கட்டினாங்கன்னா அந்த வீட்டுக்கு லைட்டு கிஃப்டாக கொடுக்கணும். காக்கா வலிப்பு, தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ள நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி செய்யணும். வாழ்நாளில் ஒரு முறையாவது மாசாணி அம்மன் தெய்வத்தை போய் வழிபாடு செய்வது மாற்றத்தையும் புதிய வளர்ச்சியை கொடுக்கும். சூரிய பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்யும் போது பிறந்தவர்கள். உதாரணம் பார்க்கலாம். மே மாதம் 12ஆம் தேதி முதல் மே 25ஆம் தேதிக்குள் பிறந்தவர்கள். இரவு வேலை செய்பவர்களுக்கு, வாட்ச்மேனுக்கு டார்ச் லைட் கிஃப்டை வாங்கி கொடுக்கும்போது பெரிய மாற்றத்தை அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்வில் பரிகாரம் என்று சொல்லக்கூடியது வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கணும். வெள்ளியிலான காயின் சுமங்கலிக்கு தானம் செய்யணும். அப்போ என்னாகும், உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன இடையூறுகள் குறையும். சென்னிமலையில் இருக்கக்கூடிய ஆண்டவன் முருகப்பெருமானை போய் விசாக நட்சத்திர அன்னைக்கு தரிசனம் செய்யணும். இது ஒரு அரிய வகையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகள், இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா அந்த இன்டர்வியூனால உங்களுக்கு பெனிஃபிட் இல்லாமல் இருக்கும். நிறைய பேர் இன்டர்வியூக்கு போவாங்க, அதில் வேலை இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்போது என்ன தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து மே 25க்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த பரிகாரம் செய்யும்போது மாற்றம், வளர்ச்சியை பெறுவாங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலம். உதாரணம் பார்த்தீங்கன்னா மே 26 முதல் ஜூன் 8ஆம் தேதி வரை இந்த காலகட்டத்தில் பிறந்தவர்கள். பெண் குழந்தைகளுக்கு வளையல் தானம் செய்வது வாழ்வியல் பரிகாரமாகும். நிறைய பேர் உதவி செய்வாங்க, அந்த உதவி மறந்துடுவாங்க. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் போது பிறந்தவர்களுக்கு உதவி நிறைய செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உதவி வாங்கினவங்க எந்த சூழல்லையும் திருப்பி செய்யவே மாட்டாங்க. அப்போ இங்கே செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரு கூட்டுவாங்க, வீதி பெருப்பது, அவங்களுக்கு துடப்பம் தானம் செய்வது, உங்களுடைய தர்திர நிலை குறையும். கோயிலில் எப்போ போனாலும் ஒரு கர்ப்பிணி எப்படி நிதானமாக செல்வாங்களோ அந்த மாதிரி கோயிலில் அடிப்பிரதட்சணை செய்வது அற்புத பரிகாரம்.
மிருகசிரிடம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகனம் வச்சிருப்பாங்க, வாகனத்துக்கு பார்த்தீங்கன்னா சரியான கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க. அப்போது இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் காளமாட்டிற்கு உபகாரம் செய்வதனால் அவங்களுடைய வாழ்க்கை சக்கரம் வெகு வேகமாக ஓடத் தொடங்கும். வராக புராணத்தில் சொல்லக்கூடிய ஒரு உண்மை, காளமாட்டையும் வயதான பசுமாட்டையும் யார் ரட்சணம் பண்ணுறானோ அவருக்கு சொர்க்கம் உண்டாம். அப்போ எல்லாரும் காளமாட்டை என்ன பண்ணணும், விரட்டிடுறாங்க. இப்போது அப்போ காளமாட்டுக்கு உணவு கொடுப்பது நம் வாழ்வில் ஒரு மேன்மையான பலனை கொடுக்கும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிரயாணிக்கும் போது பிறந்தவர்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஜூன் 22 முதல் ஜூலை 5ஆம் தேதிக்குள் பிறந்தவர்கள் விசிறி தானம் செய்வது சாலச் சிறந்ததாகும். மாற்றத்தின் அடையாளம் வளர்ச்சி, வளர்ச்சியின் அடையாளம் தான் மாற்றம். அப்போ நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வேணும் அப்படின்றவங்க, இந்த காலகட்டத்தில் குறிப்பாக பிறந்தவங்க விசிறி தானம் செய்வது நல்ல பலனை கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடக்கூடிய குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு தானம் பண்ணணும். இதெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். சூரிய பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணிக்கும் காலத்தில் பிறந்தவர்களுக்கான அற்புத பரிகாரம். ஜூலை 9ஆம் தேதி முதல் ஜூலை 19ஆம் தேதி வரை பிறந்தவர்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது கடிகாரத்தை தானம் பண்ணணும். கோயிலுக்கு கடிகாரம் தானம் கொடுக்கலாம், கோயிலில் தண்ணீர் பந்தல் அமைச்சு கொடுக்கலாம், கோயிலில் அக்னிகுண்டம் உருவாக்கி கொடுக்கலாம், கோயிலில் துளசி மடம் உருவாக்கி கொடுக்கலாம். இந்த பரிகாரம் எல்லாம் செய்யும்போது வாழ்க்கையில் நிதானமான சூழல் கிடைக்கும், பெரிய தனவரவு ஏற்படும், மன உளைச்சல் தீரும். சூரிய பகவான் பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் பிறந்தவர்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஜூலை 20ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் செய்யக்கூடிய வாழ்வில் பரிகாரம். கோசாலைக்கு ரக்ஷணம் செய்ய வேண்டும், லட்டு கோயிலில் தானம் பண்ணணும், பெரிய சாஸ்திரிகளுக்கு சால்வை பரிசாக கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு பேனா புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது, கோயிலில் சுவாமிக்கு பட்டுப்புடவை சாத்துறது, இதெல்லாம் வாழ்க்கையில் நிறைய தொழில் மேன்மைக்கு வழிகாட்டும். சூரிய பகவான் ஆயில நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலத்தில் பிறந்தவர்கள் அக்டோபர் 3 முதல் அக்டோபர் 16ஆம் தேதி வரை பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, வாழ்நாளில் ஒரு முறையான திருச்சியில் இருக்கக்கூடிய வெட்காளி அம்மனை தரிசனம் செய்வது மாற்றத்தை கொடுக்கும், எதிரியால் வரக்கூடிய துன்பத்தை குறைக்கும். பெண்களுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கறது நல்ல விதமான சேஞ்சஸ் இருக்கும், தடைகள்லாம் விலகி போகும். புன்னை மர வழிபாடு அதி உன்னத பலனை கொடுக்கும். தெரிந்தவர்கள் வீட்டுக்கு செல்லும்போது கிரகப்பிரவேசம் ஆச்சுன்னா மிக்சியை தானம் பண்ணுறது நல்லது.